நமக்கு டெய்லி பெர்ஃபியூம்ஸ் யூஸ் செய்யற பழக்கம் இருக்கு. பட் அந்த பெர்ஃபியூம்ஸ் ஃபிராக்ரன்ஸ்க்காக ப்ளூ வேலோட வாமிட் தான் யூஸ் செய்யறாங்கன்னு சொல்லினா நம்புவீங்களா? இல்ல இதனை என்னைக்காவது திங்க் பண்ணி பாத்திருக்கீங்களா? இந்த சின்ன விஷயத்துக்கு பின்னாடி பலவிதமான ரீசன்ஸ் இருக்கு. கடல்ல இருக்கிற ப்ளூ வேலுக்கு ஸ்டொமக்ல ஆம்பர்கிரிஸ்னு ஒரு ஸ்பெஷல் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது இன்டெஸ்டைன்ல உருவாகிற வேக்சி மெட்டீரியல். சம்டைம்ஸ் அது ப்ளூ வேல் பாடியில இரிட்டேட் செய்யும். சோ ப்ளூ வேல் அதனை வெளியேற்றிடும். இதனைதான் ப்ளூ வேலோட வாமிட்னு சொல்றாங்க. இது கடல்ல ரொம்ப வருஷ கணக்குல ஃப்ளோட் ஆகும். பட் அலையில அடிச்சு ரொம்ப ஹார்ட் ஆகிரும். ஸ்டார்டிங்ல இதோட ஸ்மெல் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுவே கொஞ்சம் டேஸ் ஆன பின்பு ஒரு பிளசன்ட் ஸ்மெல்லுக்கு மாறிடும். அது கரைக்கு வந்த பிறகு ஃபிஷர்ஸ்மேன் அதனை எடுத்து சேல் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப ரேரா கிடைக்கிற சப்ஸ்டன்ஸ். பட் இதுல இருக்கிற நேச்சுரல் கெமிக்கல்ஸ் எல்லாம் பெர்ஃபியூம் தயாரிக்க யூஸ் ஆகுது. இதுல நிறைய கம்பெனிஸ்ல லாங் லாஸ்டிங் ஃபிராக்ரன்ஸ்க்காக லக்ஸரி பெர்ஃபியூம்ஸ் யூஸ் செய்யறாங்க. நெக்ஸ்ட் டைம் பெர்ஃபியூம்ஸ் வாங்கும் போதோ இல்ல பெர்ஃபியூம்ஸ் யூஸ் செய்யும் போதோ இதனை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. காலி ஆயிடுச்சு.